ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. எனக்கு நிம்மதியே இல்லை. நீங்கள் நினைப்பீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு. உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு நிம்மதியே இல்லை. நிறைய பேர் சொன்னீங்க, பாப்பா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போக மட்டும் இவளுக்கு முடியல, ஒரு ஊராக சுற்றுறா, இங்கேருந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போக முடியாது போல ஒத்தையில் அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்கல. அவங்க சொன்னது உண்மை தானே. எங்கெங்கேயோ போகிறேன், இந்தந்த ஊரோ போகிறேன். அப்படி இருக்கும்போது இங்கிருந்த இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போக முடியாதா அப்படின்னு நினைக்கிறனால நான் அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை கொடுக்கல. நிறைய கமெண்ட் வந்துருந்தது, அதனால் ரிப்ளை கொடுக்கல. நேற்று போயிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்ததுக்கப்புறம் சாயந்தரமாச்சு, சமைச்சிலாம் வச்சுருந்தேன். ஸோ ஏன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு வர்றதுக்கு இல்லையா. அப்புறம் காலையில் பொங்கின சாதம் இருந்துச்சு. உடனே சரி அது காலியான பிறகு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க, வருஷாவோட அப்பா. அவங்க பாட்டுக்கு சோறு இருக்குது, கொஞ்சமாக இருக்குது, இது காலையில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டக்குன்னு எல்லா வேலையும் பார்த்தாங்க. முருங்கைக்காய் கொண்டு வந்தாங்க, முருங்கைக்காயெல்லாம் வச்சு சாம்பார்லாம் வச்சுட்டாங்க பார்த்துக்கோங்க. அவங்க தான் வச்சாங்க, நான் வைக்கலை. அவங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பாப்பா இந்த பாட்டு எஃப்எம்மில் ஓடிட்டு இருந்தது பார்த்துக்கோங்க. அதுக்கு தலை கொப்பராக அப்படி தலையை முட்டை கொடுத்து இப்படி வச்சுட்டு முட்டை இது பண்ணிகிட்டே இருந்தால் பார்த்துக்கோங்க. எனக்கு என்னென்னா, இப்போ தான் கையில் அடிபட்டு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து 1 மாதம் அது கட்டு கையிலேயே வச்சுருந்து பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது சின்ன பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா. அதனால சரி அப்படி பண்ணாதேன்னு ஒரு அடி தான் வச்சேங்க. சப்புன்னு கூட வைக்கலைங்க, ஒரு அடி தான். அப்படி பண்ணாதேன்னு தொடையில் பண்ணேன், எந்திரி அப்படின்னு. பண்ணாதானே, நம்ம அப்படி சொன்னால் தானே அடுத்த செகண்ட் அந்த பிள்ளை அப்படி பண்ணாது இல்லையா. அவங்க எப்படி சொல்கிறது, பயப்படும். நம்ம இப்படி மிரட்டினா இப்படி பண்ணால் அம்மா நம்மளை அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இல்லையா. அதனால நான் சரி நம்ம பிள்ளைக்கு எதுவும் வந்துடக்கூடாது, கழுத்து சுருக்கு பிடிச்சிக்கொள்வது, சின்ன பிள்ளை அப்படின்னு நான் மிரட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். உடனே அவர் எந்திரிச்சிக்கிட்டு, என்ன இதுக்கு என் பிள்ளைய நீ அடிக்கிற, உனக்கு என்ன இது இருக்குது அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இங்கே ஒரு அடி காதில் சப்புன்னு விட்டுட்டாரு. எனக்கு தலைவலினா தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னென்ன கதை வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஈரோடுக்கு எவனையோ பார்த்துட்டு வந்துட்டா, அதனால் இப்படி பண்ணிகிட்ருக்கா. உனக்கு பிடிக்கலன்னா அப்போது இவளை எவன் கூடயோ போகிறா அப்படி இப்படின்னு பழையபடி ஆரம்பிச்சிட்டா. பழைய கதை, பண்டைய கதை எல்லாத்தையும். முதல்ல இருந்து உனக்கு கட்டினதே பாவம். இந்த ஊரில் பொண்ணு கிடைக்கலன்னு இந்த முகரையே அங்கே போய் நான் பணம் கொடுத்து கட்டிட்டு வந்திருக்கேன். ரொம்ப அவதூறாக என்னமோ. ஏன்னா இந்த மாதிரி தான் கல்யாணம் முடிக்கும்போது நான் இருந்தேன். அப்போல்லாம் பிடிச்சிருந்தது, இப்போ இந்த முகர்கட்டையே பிடிக்கல. அதே மாதிரி நான் ஆசையாக எடுத்து கொடுத்தேன் பார்த்துக்கோங்க இந்த சட்டை. நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, எடுத்து கொடுத்தேன்னு பொங்கலுக்குன்னு. இங்கே பாருங்கள், சண்டை போட்டு பாருங்க. இது என்ன தெரியுமா, பட்டன் மாட்டுற இடம். பாருங்க, கந்தல் கோலமாக கிழிச்சு வச்சுருக்காரு. அதே மாதிரி நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, கல்யாணம் முடிக்கும் போது இவருக்கு ஒரு செருப்பு கிடையாது, ட்ரெஸ்ஸு 2 சட்டை ட்ரெஸ்ஸு தான். யாராச்சும் இப்படி இருப்பாங்களான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்ன பண்ணலாங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் எல்லாமே அதுக்கப்புறம் அந்த இதை வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தார்.
அதுக்கப்புறம் தானே நம்ம யூடியூப் வந்ததெல்லாம். எனக்கெல்லாம் ஒன்றுமே வாங்கி கொடுத்ததில்ல. சேலை அப்பா மேய்ச்சி சேலை ஜட்டி எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல. நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட தான் இது கூட ஜட்டி கூட இல்லைப்பா, வாயை திறந்து நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்பேன். எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்போல்லாம் சொல்லுங்கள். அதே மாதிரி நேற்று ரொம்ப தூரம் உங்கள் வீட்டில் எல்லாரும் இந்த தொழில் தான் பண்ணுறாங்க உனக்கு கூட்டி கொடுத்து, இதெல்லாம் என்ன பேச்சு ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு எப்படி வாழணும்னு தோணும், இருக்க தோணும். நம்மக்கிட்டேயே அப்படி இருந்துட்டு நம்மளே இப்படி அவங்க உள் மனசுக்குள்ளே நம்மளை பற்றி என்ன நினப்பு இருக்குது. நம்ம ஒரு அசிங்கமானவ. கல்யாணம் முடிஞ்ச 1.5 மாதத்துலேயே இப்படி தான் ரொம்ப இதாக பேசினார். என்னன்னா அவங்க வீட்டில் பெட்டு கட்டில் இருக்கும் பார்த்துக்கோங்க. அவங்க அப்பா அம்மா படுத்துட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. கல்யாணம் முடிஞ்சோடனே எங்களுக்கு நாங்கள் அதில் படுத்துட்டு இருந்தோம் பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து படுத்துகிட்டே இருக்கும்போது என்ன சொன்னார்னா, உங்களை மாதிரி சுகத்துக்கோசரம் நாங்கள் இதில் படுக்கிறது இல்லை, வேலை செஞ்சுட்டு அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் படுக்கிறோம், அந்த மாதிரி சொன்னார். அப்போலாம் இந்த மாதிரிலாம் ரொம்ப நான் வார்த்தைகள் அப்போ இருந்தே நான் கேட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் என்கிட்ட அப்போ ப்ரூஃப் எதுவும் இல்லை. நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்பவும் சரி அப்பா அம்மா ஏற்றுக்கலை. இப்போ வச்சு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்போ அது கூட இல்லை. நீ ஏதானா போனா அப்படின்னு ரொம்ப சரி யாரும் இல்லை நமக்குன்னு என்ன செய்ய அப்படின்னு அடி மீதி அப்பவும் அப்படியே தான். அதுக்கப்புறம் பாப்பா வந்தானா இந்தாயும் அதை அப்படியே தான் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. என்ன பண்ணனே தெரியல எனக்கு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன வார்த்தைகள் தெரியுமா? அதுக்கப்புறம் இப்படிலாம் பேசி அடித்தாரா. அடித்ததுக்கப்புறம் நான் பாப்பாவை விட்டுட்டு வச்சுட்டு போயிடலாம். எனக்கு அந்த அளவுக்கு தாங்க முடியல. ஏன்னா பாப்பாவை தூக்கிட்டு போனாலும் கஷ்டம் இல்லையா? அதனால சரி விட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு போய் மனசு இல்லாமல் திருப்பியும் நைட்டு ஃபுல்லாக இதே தான். ஏன்னா விட்டுட்டு போனால் இப்படி அவங்க வயசானவங்க ஏதாச்சும் எடுத்து வாழ வச்சு ஏதாச்சும் ஒன்றுனா நான் மறுபடியும் அதுதான் சொல்கிறேன். எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் என் பிள்ளைய நான் இதுவரை பார்த்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் நான் விட்டுட்டு போய் ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் செத்தே போயிடுவேன் அதுக்கு. உண்மையுமே இந்த இடத்துல உண்மையாக சொல்கிறேன். எங்கேயும் விட்டுட்டு போய் என் பிள்ளைக்கு ஒன்றுனா நான் இருக்கிறதுல புண்ணியமே இல்லை. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு என் பிள்ளைய நான் இதுவரை நான் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி குடித்தா எல்லாமே சரியாயிருமா அப்படின்னா நானும் இது பண்ணலாமா? குடிச்சிட்டு ஒருத்தவங்களை இப்படி ஒரு அநாகரிகமாக அசிங்கமாக நீ அவனை பார்க்க போனியா, இவனை பார்க்க போனியா, எவனை வச்சிருக்க, இப்படியெல்லாம் பேசுனா சரியாயிடுமா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னால் ஏற்றுக்கவே முடியல. எனக்கு ஆயிரம் உடம்புல பிரச்சனை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை நிம்மதி இல்லாமல் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. மண்டெல்லாம் நைட்டில் சரியான வலி, மண்டெல்லாம் அடித்து மண்டெல்லாம் வலி. எனக்கு உடம்புல ஒரு சக்தி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அன்னைக்கு விழுந்தது, அன்னைக்கு அடித்து தள்ளி விட்டார்ல, இதில் வலி இன்னுமே எனக்கு இருக்குது. அதை கூட பார்க்க முடியல. ஏன்னா நான் பிள்ளைய கொடுத்துட்டு யார்கிட்ட போய் நான் இது பண்ணுறேன். எனக்கு இருக்கு 1008 வலி. என்னம்மா அவர் தான் வேலைக்கு போகிற மாதிரி, அவருக்கு தான் வலி இருக்கிற மாதிரி, எல்லாத்துக்கும் வலி இருக்குது. உங்களை ஒருத்தர் உங்களை எப்படி பேசினா உங்களால் ஏற்றுக்க முடியுமா? நீங்கள் எப்படி அவ்வளோ ஈஸியாக ஒரு பொண்ணை இந்த மாதிரி பேசுகிறீங்க?
உங்களுக்கு வாய் இருக்குன்னா அவ்வளோ பேசிருவீங்களா நீங்கள்? நான் வந்து எனக்கு என்னதான் உடஞ்சி போச்சு. ஒரு பொருள் உடஞ்சிருச்சு. இனி இனி அதை ஒட்ட வச்சாலும் ஒட்டாத ஃப்ரெண்ட்ஸ். அது என்னமோ உண்மைதான். அண்ணன் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. யாருன்னா மணிக்கணிங்கிறவங்க வந்து மணியனை வந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து பிடிக்கல இவ பண்ணுறது. அதனால் எப்படி இருந்தாலும் நான் பேச தான் செய்வேன். ஒரு சில சமயம் வந்து பழச வந்து பேச தான் தோணும். அப்படிங்கிறது வந்து நான் வந்து அப்போ நான் ஏற்றுக்கலை. ஆனால் இப்போ நான் வந்து ஏற்றுக்கிறேன். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் அது நடந்துகிட்டே இருக்குது. ஒரு நேரத்தில் நடந்தது எப்போனாலுமே அதை ரீவைண்ட் பண்ணி அதையே பேசுகிறது. நீ அப்படி தானே, நீ இப்படி தானே, உங்கள் அப்பா அம்மா என்னை அடிச்சிட்டாங்களே, அதையே தான் பேசிகிட்டு இருக்காரு. முடிஞ்சு போனதையே பேசிகிட்டே இருக்காரு. அது என்னமோ உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நிம்மதியே